மருத்துவமனையில் கவலைக்கிடம். உயிர் பிழைப்பதற்கே மிக மிக கடினம் என்று மருத்துவர்கள் சொன்ன தகவலால் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அப்போலோ மருத்துவமனையில் போலீசும் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் அவர்கள் கொரோனா தொற்றின் காரணமாக தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்களின் உடல்நிலை பற்றி மருத்துவர்களிடம் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சி.வி. சண்முகம் அவர்கள் ஏற்கனவே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருந்ததன் காரணமாக அவரது சிறுநீரகம் ஏற்கனவே செயலிழந்ததாக தற்பொழுது மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சி.வி. சண்முகம் அவர் கடுமையான விமர்சனமும் செய்து வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று இரவு கொரோனா தொற்றின் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் அடாவடித்தனமும் சரி, அன்பும் சரி சி.வி. சண்முகம் அவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான விசுவாசி சி.வி. சண்முகம்தான் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவுகள் நிலுவையில் உள்ள நிலையில் அதை மறைப்பதற்காகத்தான் சி.வி. சண்முகம் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சில முக்கியமான நிர்வாகிகளும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். தற்பொழுது திமுகவின் முன்னாள் அமைச்சராக பொன்முடி இருந்த நிலையில் தற்பொழுது அவரது பதவிகள் அனைத்து பறிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் நீதிமன்றம் தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் சி.வி. சண்முகம் அவர்கள் கொரோனா தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே சி.வி. சண்முகம் அவர்களின் உடல்நிலை மிக மோசமாக இருக்குமானால் அவருக்காக நம்ம சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். மேலும் சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சமீபத்தில் எதிர்த்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது.